அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிறோம் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ்லேயே வீட்டிலேயே சூப்பராக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அதுவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இன்று நம்ம செய்ய போகிற டெலிஷியஸாக இருக்கும் என்னதுன்னா பொரி அரிசி உருண்டை. இந்த ரெசிபியை ஃபுல்லாக பாருங்கள். கடைசியில் பெர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி எப்படி வரணும்னு என்பதை கிளியராக சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா, அரிசி இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் அரிசி எடுத்துருக்கேன். எந்த கிளாஸில் இருக்குமோ அதுதான் ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 கிளாஸ் வெல்லம். 2 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வெல்லம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய். இதுதான் இதுக்கு தேவையான பொருள். இப்போது தேங்காவை துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போது அரிசியை நம்ம வறுக்க போகிறோம். இப்போது இதை நல்லா வறுக்கணும். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அரிசி நல்லா வறுந்தால் தான் நல்ல வாசனையும் க்ரன்ச்சினஸும் வரும். இதை பாருங்கள், கலர் லைட்டாக மாறி நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இன்னும் லைட்டாக கொஞ்ச நேரம் வறுக்கணும். உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிக்கலாம். இப்போது இதை நல்லா பவுட்ராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை நம்ம தண்ணியில் 2 கிளாஸ் வெல்லத்துக்கு 5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பாயில் பண்ணி எடுத்தாச்சு. அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தாச்சு. அப்போது அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், அதனால தான் ஃபில்ட்ரு பண்ணுறோம். இப்போது இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை மிக்ஸ் பண்ணிப்போம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கணும். இப்போ பாருங்கள், ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக கலக்கணும். இப்போது இது கூடவே ஸ்வீட் டேஸ்ட் இன்னும் பேலன்ஸாக இருக்க ஒரு சிட்டிகை உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த லிட்டில் ட்ரிக் டேஸ்ட்டை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். இப்போது இதை தொடர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம். கொஞ்ச நேரத்தில் மிக்சர் திக்காக ஆக ஆரம்பிக்கும். லைட்டாக திக்காக ஆரம்பிச்சிருக்கு பாருங்கள். இதை கை விடாமல் இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், இப்போது திக்காக இருக்குது. உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும். இப்போ இந்த மாதிரி திக்காகணும். இன்னும் கொஞ்சம் திக்காகணும். லைட்டாக தான் திக்காக இருக்குது. இது ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக ஆரம்பிச்சிடுச்சு.
ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். பாருங்கள், திக்காக அதில் ஒட்டாமல் வருது. அப்போது இது கரெக்டான ஸ்டேஜில் இருக்குன்ட்டு அர்த்தம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காயிடுச்சு. இப்போ பாருங்கள், இப்போ நைஸ் கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம். இப்போது சூடாக இருக்கும்போதே உருண்டை பிடிக்கணும். கையில் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி உருண்டை பிடிச்சா ஈஸியாக உருட்டலாம். இங்கே பாருங்கள், ரவுண்டாக சூப்பராக வந்திருக்கு. இப்போது லாஸ்ட்டாக தேங்காய் துருவலில் போட்டு கோட் பண்ணிக்கலாம். இதனால் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் இன்னும் அருமையாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி உடனடி எனர்ஜி தரும். வெல்லம் இருப்பதால் உடலுக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். டீ டைமுக்கு ஈவினிங் சூப்பர் ஸ்நாக்ஸு. இப்போது நம்ம டேஸ்டியான சூப்பரான பொரி அரிசி உருண்டை ரெடி. இங்கே பாருங்கள், ஒரே டெம்ப்டிங்காக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஸ்ட்ராபெரி கிருஷ்ணா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.